சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரெசிபிங்க. எனக்கு மட்டும் இல்ல, என் பொண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே இத நான் அடிக்கடி பண்ணுவேன். சுட சுட சாதம், சாம்பார், ரசம், கீரைப்பருப்பு. இன்னைக்கு நான் கீரை தொக்கோட சர்வ் பண்ணேன். ரொம்பவே டேஸ்டியா இருந்தது. கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சேப்பங்கிழங்குல மண்ணெல்லாம் இருக்கும். அத நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 விசிலுக்கு பிரஷர் குக் பண்ணிக்கோங்க. ஸோ வெந்ததும் பார்த்தீங்கன்னா, தோல் ரொம்ப ஈஸியா வந்துருங்க. மசாலாக்கு 1 டேபிள் ஸ்பூன் புளி பேஸ்ட் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அரிசி மாவு, கரம் மசாலா, சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்தி, இத நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்துரலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம சேப்பங்கிழங்க கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நீங்க திக்கா கட் பண்ணிக்கோங்க. இல்ல ரவுண்ட் ரவுண்டா கூட நீங்க கட் பண்ணிக்கலாம். இப்ப இது நல்லா மசாலால கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்ப மேரினேட் பண்ணி வச்ச சேப்பங்கிழங்க இதுல சேர்த்துக்கலாம். நீங்க இரும்பு தவால பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியா, உள்ள நல்லா சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். நல்லா மேல கிறிஸ்பி ஆனதும் கருவேப்பிலை மேல சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் பெரட்டிட்டு சர்வ் பண்ணுங்க. அல்டிமேட்டா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க. சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரெசிபிங்க. எனக்கு மட்டும் இல்ல, என் பொண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே இத நான் அடிக்கடி பண்ணுவேன். சுட சுட சாதம், சாம்பார், ரசம், கீரைப்பருப்பு. இன்னைக்கு நான் கீரை தொக்கோட சர்வ் பண்ணேன். ரொம்பவே டேஸ்டியா இருந்தது. கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சேப்பங்கிழங்குல மண்ணெல்லாம் இருக்கும். அத நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 விசிலுக்கு பிரஷர் குக் பண்ணிக்கோங்க. ஸோ வெந்ததும் பார்த்தீங்கன்னா, தோல் ரொம்ப ஈஸியா வந்துருங்க. மசாலாக்கு 1 டேபிள் ஸ்பூன் புளி பேஸ்ட் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அரிசி மாவு, கரம் மசாலா, சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்தி, இத நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்துரலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம சேப்பங்கிழங்க கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நீங்க திக்கா கட் பண்ணிக்கோங்க. இல்ல ரவுண்ட் ரவுண்டா கூட நீங்க கட் பண்ணிக்கலாம். இப்ப இது நல்லா மசாலால கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்ப மேரினேட் பண்ணி வச்ச சேப்பங்கிழங்க இதுல சேர்த்துக்கலாம். நீங்க இரும்பு தவால பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியா, உள்ள நல்லா சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். நல்லா மேல கிறிஸ்பி ஆனதும் கருவேப்பிலை மேல சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் பெரட்டிட்டு சர்வ் பண்ணுங்க. அல்டிமேட்டா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க.